தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் வாழ்த்துக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நன்றி தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்ட வாழ்த்து செய்தியில், காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் ஒருமனதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள். எதிர்க்கட்சி தலைவராக நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில், ஒவ்வொரு இந்தியரின் குரலும் கேட்கப்படும் போது நமது ஜனநாயகம் வலுவடைகிறது, இதுவே நமது கூட்டு இலக்கு மற்றும் கடமை என குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள காணொளியில், எதிர்க்கட்சி தலைவராக தன்னை தேர்வு செய்த அனைவருக்கும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், எதிர்க்கட்சி தலைவர் என்றால் மக்களின் குரல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பிரச்சனைகளை எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியின் மூலம் தான் நாடாளுமன்றத்தில் எழுப்புவேன் என தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, நாட்டில் உள்ள ஏழைகள், பட்டியல் இனத்தவர், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறுபான்மையினர் போன்றவர்களுக்கான நபர் நான் என தெரிவித்துள்ளார். எங்கெல்லாம் இந்திய அரசியல் சாசனத்தை ஒடுக்கவும் அத்துமீறவும் அரசு முயற்சிக்கிறதோ அங்கெல்லாம் முழு பலத்துடன் அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவராக சபாநாயகர் ஓம் பிர்லா அங்கீகரித்தார். மக்களவை தேர்தலில் 99 இடங்களில் வென்ற காங்கிரஸ் எதிர்க்கட்சி அரியணையை பெற்றது. இதனைத் தொடர்ந்து அந்த பொறுப்புக்கு ராகுல் காந்தியை நியமிப்பதாக கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி கடிதம் எழுதினார். அதனை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் ஓம் பிர்லா ராகுல் காந்தியை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.